அதனால் இப்படி சொன்ன உடனே நான் எல்லாத்துக்கும் நேரம் எனக்கு புள்ள இருக்கான்னு சொல்லி நேராக வீட்டுக்கு போகிறார். இங்கே கவனிக்கணும், இவன் நேராக பள்ளிக்கூடத்துக்கு போய் சீராக ஆச்சின்னு வீட்டுக்கு போயிருக்கலாம் அந்த குழந்தைய அறியறதுக்கு. மனைவிட்டு போய் சொல்கிற காரணம் என்ன தெரியுமா? அந்த வந்த பைரவர் வச்ச நிபந்தனை மனமுவந்துன்னு ஒன்று சொல்லிட்டார். அப்போ இந்த அம்மை மனமுவந்து செய்யாமல் அந்த கரியமுது பண்ணினா அவர் சாப்பிட மாட்டார் வந்தவர். அதுக்காக அம்மையினுடைய மனதை அறியணும்னு வீட்டுக்கு போகிறார். எங்கள் அம்மா என்ன பண்ணுறா தெரியுமா? அரிய கற்பின் அணங்கு அந்த அம்மா அந்த இந்த காலத்து இதை பாருங்களேன், அந்த கணவர் வந்த உடனே காலில் விழுந்து வணங்குறாங்களாம் அந்த அம்மா. கணவர் வந்து வீட்டுக்கு வந்த உடனே மீண்டும் சொல்கிறேன், காலில் விழுந்து வணங்கினாங்களாம் அந்த அம்மா. அதுக்கு மேலே நான் சொல்லலை. இவர் சொன்ன உடனே இப்போ சிறுத்தொண்டருடைய பெருமை தெரியும். இவருக்கும் சாமிக்கு நடந்த சம்பாஷணை ஒரு 8 பாட்டு இருக்கும். அந்த அம்மா 10 பாட்டை 1 பாட்டை ஆக்கினான்னா நாயனார் சிறுத்தொண்டர் 8 பாட்டை 1 பாட்டை ஆக்குவார். சுருக்கமாக சொல்லுவார். வந்தவருக்கு திருமுது பண்ண சம்மதிக்கார். குடிக்கோர் சிறுவனுமாய் கொள்ளும் பிராயம் 5 உறுப்பில் குறைபாடின்றி தாய் பிள்ளை பிடிக்க உவந்து பிதா அறிந்து சமைக்க பெறின் எல்லாத்தையும் சொல்லிவிட்டார். இந்த அம்மா பார்க்குறா, எங்கே பெறுவோம் அந்த பையனை அப்படின்னு கேட்குறா. உடனே நாயனார் சொல்கிறார், பையனை விலை கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கு, ஆனால் அம்மா அப்பா உவந்து சமைக்க யாரும் முன் வர மாட்டாங்க. ஆகவே இங்கு நான் உய்ய நீ பயந்த அம்மகனை அழைப்போம் நாம். புராணம் அப்படியே துணுக்கிட வைக்கும். எந்த புராணத்துக்கும் நடுங்காதவன் சிறுத்தொண்டர் புராணத்துக்கு நடுங்கியே ஆகணும். ஏன்னா தசரதர் ராம காட்டுக்கு போனான்னு கேட்ட அளவில் உயிர் நீத்தார். ஆனால் சிறுத்தொண்டர் தான் குழந்தை 5 வயசு குழந்தை, மார்பிலையும் தோல்வியும் சீராட்டி பாராட்டி வளர்த்த குழந்தை, அடியார் கேட்டாரோன்னு கரியமுதா கொடுத்தார். கண்டதும் இல்லை கேட்டதும் இல்லை இந்த அதிசயம். இது அற்புதத்தினே அற்புதம் அல்லவா?